தேவனுக்கு விரோதமானவனாகவே இருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவனை கூட கர்த்தர் கைவிடுவதில்லை. நம்மை கைவிடுவாரா? இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுவது ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்மவேலிடம் ஆபிரகாமின் வித்து இருந்தாலும் இவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராகவே இருப்பார் என்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அதை ஆகாருக்கும் அவர் சொல்லி இருந்தார். ஆனாலும் இஸ்மவேல் தாகத்தால் வறண்டு செத்து கொண்டிருக்கும் போது ஆகார் தேவனை நோக்கி கெஞ்சினாள். அப்பொழுது அவளுக்கு தேவன் செவி கொடுத்து தண்ணீர் கொடுத்தார். அந்த சூழ்நிலையும் இஸ்மவேலையும் ஆகாரையும் அவள் கைவிடவில்லை. திருமணம் செய்த அந்த கணவர் கூட கைவிட்டார். திருமணம் செய்து வைத்த சாராலும் அவளை கைவிட்டார். அதற்கு தேவனுக்கு உடன்பாடும் விருப்பமும் இல்லாதிருந்த போதிலும் அவள் தன்னை நோக்கி கூப்பிட்டு விட்டாளே என்று சொல்லி அவளை கைவிடாத தேவன் உங்களையும் என்னையும் கைவிடுவாரா? சில சூழ்நிலைகளில் தேவன் நம்மை கைவிட்டது போல் இருக்கும். எல்லாமே எதிராக இருக்கும். நாமும் தவறு செய்திருப்போம். அவரை நோக்கி கூப்பிடக்கூட கூச்சப்பட்டு கொண்டு குற்ற உணர்வில் இருப்போம். ஆனாலும் தேவன் நம் குரலுக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு நம்மை நாம் திடப்படுத்திக் கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுப்பது மட்டுமல்லாம உயர் தலங்களிலும் நிறுத்துவாருங்க. அதுதாங்க நம்மளுடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. தேவே, உமக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை செய்திருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடக்கூட கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுதோ இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி எழுவது, என் கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி எழுவது என்று பலவிதமான சிந்தனைகளில் இருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஐயா. தயவாய் என்னை கை தூக்கி எடுப்பீராக. என்னை கைவிடாதிருப்பீராக. உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.